நம்ம ஏப்ரல் மந்த் கிட்ட வந்தாச்சு. எல்லா இடத்துலயுமே வந்து ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்க கம்பெனிலையுமே பிளேஸ்மெண்ட் வர ஸ்டார்ட் ஆகுது, இல்லை நான் ஆஃப் கேம்பஸ்க்காக வெயிட் பண்றேன், நான் கம்பெனிக்காக ஸ்விட்ச்காக வெயிட் பண்றேன், ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நான் இந்த வீடியோல சேல்ஸ்ஃபோர்ஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் ஆல்சோ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 கம்பெனியோட இன்டர்வியூ வந்து எங்கெங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க, என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது கம்ப்ளீட்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா, ஐ அம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப்டெக் கம்பெனி. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எதோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக தான் போட்டிருக்காங்க சேல்ஸ்ஃபோர்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் பேஸ்டு தான் அண்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான். இது வந்து எங்கெங்க லொக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ பெங்களூரும் கொடுத்துருக்காங்க. இது போஸ்ட் போட்டு 4 days தாங்க ஆகுது. நீங்கள் வந்து இப்போ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள், பிகாஸ் இந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன ஜாப் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் கொடுக்குற அதில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 2024 சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2024 கிராஜுவேட் ஆனாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க, அதை கம்ப்ளீட்டாக ரேட் பண்ணுங்கள். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, பிடெக் நீங்கள் 2024 கிராஜுவேட் ஆயிருக்கீங்க அண்ட் ஆல்சோ எனி ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் எந்த டிகிரினாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிஜிபிஏ வந்து அவங்க 7K எபோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ வந்து உங்களுக்கு பேக்லாக் இருக்கவே கூடாது. ஐ மீன் உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா செமஸ்டர்லையுமே வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஜாவா, C++, பைத்தன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெல் அண்ட் குட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஸ்டம் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப குட்னு சொல்கிறாங்க. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றது வந்து ஒரு வெல் நோன் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வந்து ப்ராப்பராக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் வந்து அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறையா லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஐ மீன் உங்களுக்கு ஜாவா, பைத்தான், C++ நிறைய லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து நல்ல மாஸ்டராக இருந்தாவே போதும். அந்த லாங்குவேஜ் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே இந்த ரோலை வந்து நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன ரோல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டின்ட்ரெக் கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு தான் அவங்க ரோல் போட்டிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இருக்கும். பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறது, அதோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன, எப்படி வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து அதை அசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டேட்டாவோட பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிளானிங், பட்ஜெட்டிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதோட ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு 0 to 2 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். இதில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் வேர்பல் அண்ட் ரிட்டன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட எஜுகேஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த டிகிரியாக இருக்கட்டும் அண்ட் பேச்சுலர்ஸ் நீங்கள் முடிச்சதாவே கம்ப்ளீட்டாக போதும். இதோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் தான். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம அப்ளை பண்ணுங்கள். இதுவுமே எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் ப்ரொவைட் பண்ணுற ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ஜாப் ரோல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் 0 to 1 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், MS ஆஃபீஸ் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ளஸ் வந்து சர்வர்ஸ் டெஸ்க் இதை பற்றி கேட்குறாங்க. இது கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிங் ரோல் தான். ஸோ இது வந்து BPO சர்வீஸ் லைன் தான். ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் BSc, BCom, BPharm 2022 to 2023 பேட்சாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காம இப்போவே இந்த ரோல்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் டிலே பண்ணாது, ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கும் டெக்னிக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.